இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமர். ஸோ காமனாக டைமர்னால் என்ன? ஸோ எப்பப்பெல்லாம் டைமர் யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப டைமர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு 1 ஹவர்க்குள்ளார நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைனா நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்து இவ்வளோ தூரம் நான் ஓடணும், ரன் பண்ணணும், இல்லைனா இந்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டைம் எனக்கு எடுத்துக்கும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம டைமர் வைப்போம். ஓகேவா? ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஸ்டாப் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து டைமர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் டைமரோட பேசிக் கான்செப்ட். சேம் வைஸ் தான் ஆட்டோமேஷன்லேயும் நம்ம டைமர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைமர் இதுக்காக ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்வேயரை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைமர் யூஸ் பண்ணலாம். சென்சார் 1 சென்ஸ் பண்ண 5 செகண்டுக்கு அப்புறம் கன்வேயரை ஸ்டார்ட் பண்ணு. சென்சார் 2 சென்ஸ் பண்ண 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கன்வேயரை ஸ்டாப் பண்ணு. இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த மாதிரியும் நான் வந்து டைமரை யூஸ் பண்ணலாம். ஓகே, டைமரோட சேர்த்து நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காண்டாக்ட் அண்ட் தென் காயில், இதை ரெண்டுத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவைஸ் கமாண்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஏன் டிவைஸ் கமாண்ட் லிஸ்ட்டுக்கு போனேன் அப்படின்னா, ஆல்ரெடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். டிவைஸ் கமாண்ட் லிஸ்ட்டில் நம்ம வந்து X0, X1, X2 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஒரு நேம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ண பிறகு நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு 2 days 3 days எடுத்து அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே, இந்த கமெண்ட் இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரிமெம்பர் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போயுமே டிவைஸ் கமெண்ட் யூஸ் பண்ண சொல்வேன். ஓகே, ஸோ டிவைஸ் கமெண்டை நம்ம 2 டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஒரு பைட் ஃபுல்லாக இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பைட் அப்படின்னா 8 பிட்டுன்னு அர்த்தம். X0லேருந்து X7 வரலும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் 1 அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா நீங்கள் டைப் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் இது தான் பண்ண போகிறீங்க, இதுதான் என்னோடய எக்ஸ் வந்து இவ்வளோ இருக்கும், ஒய் வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு பைட் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை 2 பைட் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை 2 பிட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பிஃபோராகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எக்ஸல் ஷீட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிறத ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ சேமஸ் நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒயில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் 1 பட்டன் 2 அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயில் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் வந்து க்ரீன், ரெட், எல்லோ, ப்ளூ, ஒயிட், ஆரஞ்ச், பிங்க் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கேன். சும்மா டம்மியாக வந்து ஒரு 3 லேம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீட் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலி ஓப்பன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? NO எடுத்துட்டேன். அண்ட் தென் ஒரு காயில் வந்து அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட நேம் வந்து நார்மலி ஓப்பன் NOவோட நேம் வந்து நான் வந்து X0 பட்டன் 1 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதோட அவுட்புட்டை Y0 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். தட் மீன் எனக்கு பட்டன் 1 நான் ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு வந்து என்னோடய லேம்ப் வந்து ஆன் ஆகிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுக்கு டாப்பில் இந்த பட்டன் கீழே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கீழே நெட்வொர்க் க்ரியேட் ஆகும். இல்லை எனக்கு மேலே வேணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நெட்வொர்க் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கமாண்ட், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல நெட்வொர்க் கீழே. ஸோ இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கமாண்ட் டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் X0 ஆன் Y0 ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் போட்டிருக்கேன் X0 ஆன் ஆச்சுன்னா Y0வும் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை ப்ரீஃபாக இல்லை ஒரு ஷார்ட்டாக ஒரு கமாண்ட் மூலிமா நோட் பண்ணுறதுக்கு வந்து அந்த கமாண்ட் மேலே இருக்க கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நெட்வொர்க்கில் நான் ஒரு காமனாக NO யூஸ் பண்ணிக்கிறேன். சேமஸ் காயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த NOவோட நேமை நான் X1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். தட் மீன் பட்டன் 2. ஓகேங்களா? பட்டன் 2. ஸோ அண்ட் தென் என்னோடய காயில் அவுட்புட் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா Y1 அதை நான் யூஸ் பண்ணுறேன். பட் நம்ம வந்து காயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் காயில்ஸ் இருக்குது. ஒன்று நார்மலாக
ஓப்பன் அண்ட் சி ப்ராக்கெட் போட்ட மாதிரி இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செட். ஓகேங்களா? ஸோ செட் அப்படின்னா என்னென்னா எனக்கு ஒரு அவுட்புட் ஆன்லேயே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புஷ் பட்டன். நான் ஒரு புஷ் பட்டனை ஒன்லி ஒன்ஸ் புஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த லேம்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இதுக்கெலாம் செட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லேம்புக்கு, இப்போ ரெட் லேம்பை நான் செட் யூஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டேன், திரும்ப நான் ரீசெட் யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணால் தான் அது ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அகைன் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், திரும்ப ஒரு நார்மலி ஓப்பன் ஒரு காயில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து x2 அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் y1 அப்படின்னே நான் கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ரீசெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நார்மல் காயிலுக்கும் இந்த செட்டு ரீசெட்டுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வேயர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு, ஒரு மோட்டர் ஆன் ஆஃப்க்கு, இது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. காயிலே வந்து பார்த்திங்கன்னா செட்டு ரீசெட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு சேஃபும் கூட. எந்த இடத்துல ஆன் ஆகுது, எந்த இடத்துல ஆஃப் ஆகுது, நமக்கு இன்கேஸ் நம்ம ஒரு 1000 லைன் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த இடத்துல இஷ்யூ வருது நமக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி செட் அண்ட் ரீசெட் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ செட் அண்ட் ரீசெட் புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமர் யூஸ் பண்ண போகிறோம். நான் டைமர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு நார்மலி ஓப்பன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நார்மலி ஓப்பன் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க, மூவ் பண்ண தெரியல, வேறு எங்கே மூவ் பண்ணாலும் திரும்ப திரும்ப கான்டாக்டோ இல்லை காயிலோ வந்து ப்ரெஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூவ் ஆகிடும், எஸ்கேப் ஆகிடும். அதர்வைஸ் கீபோர்டில் எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட நேம் வந்து இந்த நார்மலி ஓப்பனுக்கு நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா x3 அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதில் டைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ டைமர் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே டாப்பில் இருக்குல்ல, இந்த ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாப்அப்பில் ஆல் டைப் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிஃபிகேஷன், கிரேட்டர் தென், ஸ்மாலர் தென், அண்ட் தென் கவுண்டர், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு என்ன தேவை, டைமர் தேவை. ஸோ டி அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைமரோட ஷார்ட்டாக இங்கே எப்படி எழுதுவோம் அப்படின்னா டிஎம்ஆர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்செர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த நெட்வொர்க்கில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நெட்வொர்க்கில் தான் அது ஆட் ஆகும். இன்கேஸ் நான் 3 செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ போய் டைமர் ஆட் பண்ணால் 3 தான் எனக்கு டைமர் ஆட் ஆகும். ஸோ இது பிகினர்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைமரில் நான் என்னென்ன யூஸ் பண்ணணும், டைமர்னு போட்டுட்டேன். இந்த டைமர் பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டைமரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெல்ப்பில் நீங்கள் டைமரை பற்றி டீட்டெயிலாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமரை பற்றி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கிளியர்? ஸோ எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் நியூவாக யூஸ் பண்ணுறீங்க, அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், கம்பேரிசன் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை கவுண்டர் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இதில் ஒரு கிளாரிட்டி இல்லை, எப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎன்டின்னு கவுண்டருக்கு யூஸ் பண்ணுவோம், அதே டி கவுண்ட்டுன்னு ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்பப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் மை சஜஷன் ஹெல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இந்த S1 அப்படின்னு இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல நம்ம டைமரோட நேம் கொடுக்க போகிறோம். நான் டைமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டீன்னு ஸ்டார்ட் பண்ணணும், T0 அப்படின்னு சொல்லி டைமருக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைமரை பொறுத்த வரணும் மில்லி செகண்ட்ஸில் நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ வந்து 100 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு 100 அப்படின்னு கொடுக்க போகிறேன். அப்போது எனக்கு 10 செகண்ட்ஸ் வந்து ஆன் ஆகும். ஓகேவா? 10 செகண்ட்ஸ் வர வரலும் இந்த டைமர் என்ன ஆகும், ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல திரும்ப ஒரு நான் நார்மலி ஓப்பன் போடுறேன். எப்பயுமே நார்மலி ஓப்பன் போட்டால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், X0, X1, X2 தானே யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் X யூஸ் பண்ணல, டைமரை யூஸ் பண்ணுறேன். T0 நம்மளால் ஒரு அவுட்புட்டை இன்புட்டாக யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் Y1, Y2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஒரு இன்புட்டில் NOலையோ NCலையோ கொடுக்க முடியும். அதே மாதிரி என்னோட டைமரையும் நான் என்ன பண்ண முடியும், NOலையோ NCலையோ கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த டைமர் அச்சீவ் ஆன பிறகு 100 அப்படின்னு சொல்லி ரீச் ஆன பிறகு எனக்கு ஒரு காயிலை ஓப்பன் பண்ணு, தட் மீன் ஒரு லேம்பை ஆன் பண்ணு. ஓகேங்களா? ஸோ அந்த லேம்போட நேம் வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா Y2
ஆல்ரெடி Y0 Y1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு லேம்போட நேம் வந்து நான் என்னென்னு வச்சுருக்கேன், Y2 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் டூல்ஸ் போயிட்டு கம்யூனிகேஷன் செட்டிங்ஸில் வந்து என்ன பார்க்கணும், என்னோடய டிரைவர் ஆனில் இருக்கா, நான் ரன் மோடில் தான் வச்சுருக்கேன்னா என்னோடய டிரைவரை அப்படின்னு சொல்லி காம்-எம்ஜிஆர் போயிட்டு செக் பண்ணணும். இட்ஸ் அ ஃபஸ்ட் ப்ரொசீஜர். ஸ்டாப்பில் இருக்குது, நான் இதை என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிரைவ் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஓகே கொடுக்கணும், அதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். தென் நான் எரர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ 0 எரர் 0 வார்னிங். ஓகே, தென் என்ன பண்ணணும், நான் டைரெக்டாக ஆன்லைன் மோட் கொடுத்துட்றேன். ஏன்னா எங்கிட்ட பிஎல்சி இல்லை, நான் டைரெக்டாக சிமுலேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ ஆன்லைன் மோட் கொடுத்துட்டேன். ஸோ ஆன்லைன் மோட் கொடுத்ததும் எப்பவும் போல் நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பாப்பப் வரும். ஸோ அதுக்கு அக்செப்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என்னோடய பிஎல்சி நான் ஆன்லைன் மோட் போனதுக்கப்புறமேல் என்னோடய பிஎல்சி ஆனில் இருக்கா, தட் மீன் ரன்னில் இருக்கா, ஸ்டாப்பில் இருக்கா, நான் ஒரு இதை செக் பண்ணணும். ஸ்டாப்பில் இருந்தது அப்படின்னா நான் ரன் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா சிமுலேஷன்? என்னோட X0 ஆன் பண்ணால் டிஃபால்ட்டாக என்னோடய Y0 ஆன் ஆகும். கரெக்டாக? தென் என்னோட X1 வந்து நான் இப்போ ஆன் பண்ணுறேன். சேம் எஸ் என்னோடய Y1 ஆன் ஆகிடுச்சு. பட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா? இந்த X0 நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். என்னோடய Y0 என்ன ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. அதே இந்த நான் X1 நான் இப்போ ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த Y1 ஆஃப் ஆகணும்ல, ஆஃப் ஆகலை. ஏன் ஆஃப் ஆகலைன்னா அது டிஃபால்ட்டாக என்ன பண்ணிட்டேன், செட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு அந்த லேம்ப் வந்து செட் ஆகும்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையெடுத்தால் அது என்ன ஆகும், செட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொன்னேன், ஒன்ஸ் நீங்கள் ஒரு லேம்பை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் ரீசெட் பண்ணணும். இப்போ வந்து அது ரீசெட் ஆகிடுச்சா? கிளியர்? இப்போ செட்டு ரீசெட்டில் கிளியராக இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைமர். டைமரில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 100 கொடுத்துருக்கோம். இந்த 100ன்ற கவுண்ட்டு இந்த 0 சிமுலேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா T0 மட்டும்தான் இருந்திருக்கும். சிமுலேஷன் கொடுத்தது கம்மி, T0 = 0. ஒன்ஸ் நீங்கள் இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த T0 100 ரீச் ஆகிற வரலும் இந்த லேம்ப் ஆன் ஆகாது. ஒன்ஸ் 100 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லேம்பு ஆன் ஆகும். ஸோ டைமர் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் கொடுக்க முடியாது, மில்லி செகண்ட்ஸில் தான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கான அவுட்புட்டை செக் பண்ணிக்கோங்க, எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும், 50 செகண்ட்ஸா இல்லை 5 செகண்ட்ஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அது மில்லி செகண்ட்ஸில் பர்ஃபெக்டாக கேல்குலேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது 100 ரீச் ஆனோடனே நமக்கு என்ன ஆகிடுச்சு, லேம்ப் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா?